ஒரு தூய நிமிடம் சிலுவை கற்றுத்தருகிற அற்புதமான பாடங்கள் 27வது நாள். அன்புக்கினியவர்களே, இன்றைக்கு பணிவிடை என்கிற ஒரு அழகான தலைப்பை நாம் சிந்தித்து பார்ப்போம். பணிவிடை என்று சொல்லுகிற பொழுது அதற்கு நேர் எதிரான நிறைய பண்புகள் உண்டு. உதாரணத்துக்கு வெற்றிக்கான மாதிரிகள், உதாரண வாழ்வு நமக்கு நிறைய இந்த சமுதாயத்தில் குட்டி கிடக்கிறது. இவரை போல நான் வர வேண்டும், வெற்றியின் உச்சத்தை தொட வேண்டும் என்கிற வெற்றிக்கான உதாரணங்கள், பிறகு கொள்கைக்கான உதாரணங்கள், உழைப்புக்கான உதாரணங்கள், இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அறிவுக்கான உதாரணங்கள் எல்லாம், மாதிரிகள் எல்லாம் நமக்கு உண்டு. ஆனால் பணிவிடைக்கான உதாரணம் என்று சொல்லுகிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தான் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மார்க் நற்செய்தி 10வது அதிகாரம் 45வது வசனத்துல ஆண்டவர் சொல்கிறார், ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று அவரே சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த தவ நாட்களில் பணிவிடை என்பது எதை காட்டுகிறது என்றால், மற்றவருக்கு செவி கொடுப்பது. நான் சரி என்று வாதிடுவதை தவிர்த்து மற்றவர்களுக்கு செவி கொடுப்பது, கைமாறு கருதாமல் உதவிடுவது, பிறகு சிலருடைய கவனம் பிறர் என்னை போற்ற வேண்டும், பிறருடைய கவனம் என்பால் இருக்க வேண்டும் என்கிற வேலைகளை எல்லாம் தவிர்த்து கவனம் பெறாத சில வேலைகளில் ஈடுபடுவது, இறுதியாக மன்னித்து வாழ்வது, அமைதியாக மன்னித்து வாழ்வது, இவை அனைத்துமே பணிவிடைக்கான ஒரு நல்ல செயல்களாக இருக்கும். சிலுவையே பணிவிடையினுடைய ஒரு அழகான மாதிரி. ஏன் நாம் சிலுவையை பின்பற்றக்கூடாது? பெரிய வெள்ளிக்கிழமை அன்று, குட் ஃப்ரைடே அன்றைக்கு நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலக அரசர், இந்த உலகத்தை மீட்க வந்தவர், தன்னுடைய எதிரிகளை வென்று இந்த உலகத்தை மீட்டு விடவில்லை, மாறாக அவர்களுக்கு பணிவிடை செய்து தன்னை கையளிக்கும் அளவுக்கு, சாவிற்கு கையளிக்கும் அளவுக்கு பணிவிடை செய்து இந்த உலகத்தை, உங்களையும் என்னை மீட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே நாம் பணிவிடையின் மாதிரியான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வரம் கேட்டு ஜெபிப்போம். அன்பிறைவா, உம்மை போலவே நாங்கள் பிறருக்கு பணிவிடை செய்து வாழ வரம் தாரும். ஆமென்.